நான் சுமுகா விஸ்வநாதன். நமஸ்காரம். அக்பர் பீர்பல் கதைகள் படிச்சிருக்கேளா? நம்ம 80s 90s கிட்ஸில் இதை படிக்காதவா யாருமே இருக்க மாட்டோம் இல்லையா? அதில் ஒரு கதை. அக்பருக்கு எப்பயுமே தன்னை தேடி வர பிரஜைகளை ரொம்ப நன்னா கவனித்தேன், என்னால் தான் பெஸ்ட்டாக கவனிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்வம் உண்டு. பீர்பல் கிட்ட ஒரு தடவையும் கேட்பார், பாத்தியா பீர்பல், நான் எப்படி கவனித்தேன், நான் இது கொடுத்தேன் அது கொடுத்தேன், எப்படி கவனித்தேன் பாத்தியா அப்படின்னு கேட்பார். பீர்பலும் சொல்வார், ஆமாம் ராஜா, நீங்கள் ரொம்ப நன்னா கவனிச்சிங்க, உங்களை மாதிரி கவனிக்கிறதுக்கு இந்த உலகத்துலேயே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லுவார். இதுபோல் ஒரு தடவை ஒரு பிரஜை ஒருத்தர் வந்தார். இதே போல் அக்பர் எல்லாம் கொடுத்தாரு. பீர்பல் கிட்ட கேட்டார். ஆனால் இந்த தடவை பீர்பல் என்ன சொன்னார்னா, இல்லை ராஜா, நீங்கள் அவருக்கு வேணுங்கிறத கொடுக்கல அப்படின்னு சொன்னார். அக்பருக்கு ஷாக் ஆகிடுது. என்னடா, நான் இவ்வளோ கவனித்தேன், அவரோட ஹெல்த்தை பார்த்தேன், அவரோட குழந்தைங்க எஜுகேஷனை பார்த்தேன், இத்தனை விஷயங்களை நான் பார்த்தேன், பீர்பல் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பீர்பல் என்னாச்சு அப்படின்னு கேட்டார். பீர்பல் சொன்னார், ராஜா, அவர் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து ஒரு அரபு குதிரை வந்து ஒன்று வச்சுருக்காரு. இப்போ வந்தவர் அதை ஆசைப்பட்டு தான் வந்தார். ஸோ எனக்கு வந்து அது எப்படியாவது ராஜா கிட்ட வாங்கினா பரவாயில்லையேன்னு ஆசைப்பட்டு தான் வந்தார். ஆனால் நம்ம இப்போ அவருக்கு அதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பீர்பல் சொல்லுவார். அக்பர் வந்து, ஏன் அதை ஒன்று கொடுத்துட்டேன் அப்படிம்பார். இல்லை ராஜா, பீர்பல் சொல்லுவார், இல்லை ராஜா, அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னா, அந்த குதிரையை வச்சுட்டு பராமரிக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு வியாதி ஒன்று பரவுது. இதை நான் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் அவர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பல் சொல்லுவார். அக்பர் கவலையாடும், என்னடா பண்ணுறது, ஒரு அதிருப்தியோடு இவரை நம்ம அனுப்ப முடியாது, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு கவலையாயிடும். அப்போ பீர்பல் வந்து ஒரு ஐடியா சொல்வார். ராஜா, நம்ம ஒன்று பண்ணலாம், அது போலவே ஒரு குதிரையை நம்ம வாங்கி இவரை ஏமாற்றி கொடுத்துடலாம். அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி, இதுதான் அரபு குதிரை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு நல்ல குதிரையை வாங்கி நம்ம கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு ஒரு திருக்குறள் இருக்குது. பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின். இதுக்கு மீனிங் என்னென்னா, வாய்மைனா உண்மைன்னு அர்த்தம், பொய்மைனா பொய். பொய்மையும் வாய்மையிடத்த, அதாவது நம்ம பொய் சொன்னால் கூட அது உண்மைதான். எப்போ அடுத்தவங்களுக்கு அது கெடுதல் இல்லாத நன்மை செய்யும் போது நம்ம சொல்கிற பொய் கூட உண்மைதான் அப்படின்னு தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதே போல் ராஜாவும் செய்வார். அக்பர், பீர்பல், பிரஜை எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க கடைசியில். ஸோ இதிலிருந்து நம்ம இன்ஃபர் பண்ணுறது என்ன, நம்ம எங்கே ஃபிட் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தேன்னா, அக்பர் தான் நம்மளோட மூளை, சரியா? பீர்பல் யார்? நம்மளோட மனசு. பிரஜைகள் நம்ம குழந்தைகள், சரியா? நம்ம மூளைக்கு எப்பயும் கர்வம் உண்டு. நான் என் குழந்தைக்கு நான் மைதா கொடுக்கல, ஒயிட் சுகர் கொடுக்கல, அதை அவாய்ட் பண்ணேன், இதை அவாய்ட் பண்ணிட்டேன், நல்ல குட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் தரேன்னு ஒரு கர்வம் எப்பயும் நம்ம மூளைக்கு உண்டு. மனசுக்கு, குழந்தைங்க இதை ஆசைப்படுறாங்களே, என்னடா பண்ணுறது, அவங்க இவ்வளோ தூரம் இந்த டிவிலையும் ஆட்ஸ்லையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பீட்சா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கேக்கு இத்தனையும் பார்க்க ஆசைப்படுறாங்களே, அது என்னடா பண்ணுறதுன்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி பேலன்ஸ் அவுட் பண்ணுறது, எப்படி அரபு குதிரை மாதிரி வேறு குதிரை கொடுத்து குழந்தைங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதில் நாங்கள் பண்ணி காட்ட போகிறது என்னென்னா, ஒரு மில்லட் கேக், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்லட் கேக் பண்ணி காமிக்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ராகி மாவு 1 கப், ஈக்குவலாக கோதுமை மாவு 1 கப். இது எல்லாமே ராகி வாங்கி மிஷினில் அரைச்சது, கோதுமை வாங்கி மிஷினில் அரைச்சது, எதுவுமே ரெடிமேட் ஐட்டம்ஸ் கிடையாது. நீங்களும் அதே மாதிரியே பண்ணிக்கலாம். பொடிச்ச நாட்டு வெல்லம் 1 கப். அப்புறம் நிறைய நட்ஸ் போட்டுருக்கேன் நான் வந்து இதில் வந்து ரேசின்ஸ், அப்புறம் வந்து பாதாம், அப்புறம் கேஷ்யூ நட், இது 3ஐயும் உடைச்சி இந்த ரேசின்ஸை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஈக்குவலாக குழந்தைங்க சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அதனால் அதையும் கட் பண்ணி 1 கப் வச்சுருக்கேன். 1 கப் தயிர், அப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு பட்டர், வீட்டில் எடுத்த பட்டர். அது தவிர சின்னமன் பவுடர்னால் என்னமோ நீங்கள் கடைகள்லாம் வாங்க வேண்டாம். நம்மளோட பட்டை இருக்கு இல்லையா, நம்ம மசாலா ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, இதை அப்படியே எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் சின்னமன் பவுடர். 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போது நான் ராகி மாவு எடுத்துட்டேன் இல்லையா, அதை போட்டுக்கிறேன். கோதுமை மாவை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு எனக்கு பிளெண்டர் வேணும், அப்போ தான் என்னால் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம். நம்ம நார்மலாக ஆற்றுல இருக்கிற ஒரு பாத்திரத்தில் ஒரு கரண்டியை போட்டு ஈஸியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த கோதுமை மாவு ராகி மாவு மிக்ஸில் நாம் எடுத்து வச்ச சின்னமன் பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 3ஐயும் சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கேக் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீவ் பண்ணுறேன், பிளெண்டர் போடுறேன் அப்படின்லாம் சொல்லுவாள். சும்மா அதெல்லாம் பெரிய பெரிய ஜார்கன்ஸ் தான். நம்ம ஒன்றும் கவலையே பட வேண்டாம். நம்ம சாதாரணமாக நம்ம தோசை மாவுக்கு கலக்கிற மாதிரி கலக்கினாலே கேக் ரொம்ப அருமையாக வரும். அதெல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக பண்ணுறது தான். ஸோ இப்போது இதில் அந்த பொடிச்ச வெல்லத்தை கலந்துக்கிறேன். அடுத்தது ஹோம்மேட் பட்டர். என்ன கலராக இருக்குது பார்த்தீங்களா பட்டர். நம்ம வீட்டில் எடுத்தாலே அவ்வளோ நல்லா இருக்கும். பசும்பால்லேருந்து எடுத்தோன்னா. இதில் கொஞ்சம் தயிரை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இப்படி பீட் பண்ணுற மாதிரி கலக்கினோன்னாலே நல்லா சாஃப்டாகி நல்ல கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிடும். ஒருவேளை ரொம்ப இறுக்கமாக இருக்குன்னா சொட்டு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த வெல்லமெல்லாம் கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். ஏன்னா வெல்லம் ஒருவேளை சின்ன கட்டி இருக்குது அப்படின்னா நம்ம பேக் பண்ணும்போது அந்த வெல்லம் உருக ஆரம்பிச்சிடும். அப்போ உள்ள கேக்குக்குள்ளே நமக்கு தண்ணியாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா ஷைனிங்காக பட்டர்லாம் போட்டதுனால. ஸோ நம்ம கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி சாஃப்டாக தெரியுதா உங்களுக்கு. ஸோ கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இதில் இப்போ நான் அந்த கட் பண்ணி பொடிச்சு வச்ச ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். நிறைய நீங்கள் வால்நட் சேர்க்கலாம். என்னெல்லாம் ட்ரை நட்ஸ் உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாலோ அதெல்லாம் நீங்கள் கேக்கில் போட்டு கொடுத்துடலாம். நம்ம டேட்ஸை கூட குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். சாஃப்ட் பேட்டராக இருக்கா. அவ்வளோதான். ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பேட்டர். நான் கொஞ்சமாக மிச்சம் வச்சுருக்கேன். எதுக்காகனா கேக்கில் மேலாக தூவி விடுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நம்ம பண்ணி வச்ச இந்த பேட்டரை 3 விதங்களில் நம்ம கேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பேன் கேக் வந்து நம்ம நார்மல் தோசைக்கல்லையே தோசை மாதிரி விட்டு குட்டி குட்டி பேன் கேக்ஸாக பண்ணி அதை ஒன்று மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணி வச்சு அது மேலே அழகாக ஒரு ஹனியை விட்டு டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இன்னொன்று குக்கர் இருக்கு இல்லையா, நம்ம நார்மல் குக்கரில் அதுக்கு அடியில் மணலையோ இல்லை உப்பையோ போட்டுண்டு அதுக்குள்ளே ஒரு பேனில் இதை வச்சு ஒரு விசில் போடாமல் ஒரு 40 மினிட்ஸ் சிம்மில் வச்சு குக் பண்ணணும். இன்றைக்கி நான் வந்து அவனில் பண்ண போனேன். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 2 நார்மல் டிஃபன் பாக்ஸ் தான், நார்மல் மோல்டில் கொஞ்சமாக உள்ள பட்டர் தடவி வச்சுருக்கேன். இதில் ஒரு பாதிக்கு இந்த பேட்டரை விட்டுக்கணும். ஃபுல்லாக விட்டுடக்கூடாது, ஏன்னா அது ரைஸ் ஆகும். பேட்டரை இப்படி பாதி டின்னுக்கு விட்டுட்டு இப்படி கொஞ்சம் டேப் பண்ணிக்கணும். அதில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் போயிடும், இல்லைன்னா உள்ள பபுள்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் மேலே இதை போட்டுக்கிறேன். மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் இப்படி மேலாக போட்டுண்டு நம்ம இதை பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்ம கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரிஸில் 25 மினிட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இது நான் உள்ளே வைக்கிறேன். இந்த 2 மோல்டையும் வச்சுட்டு 25 மினிட்ஸ் கன்வெக்ஷன் மோட். அவ்வளோதான், நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிடும்.
ஒருத்தர் வந்து டாக்டர் கிட்ட போனாராம். என்ன கேட்டாரா, நான் ரொம்ப குண்டாக இருக்கேன் டாக்டர், எனக்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ் சொல்லுங்கள், எனக்கு வந்து வெயிட் குறையணும், சிம்பிளான எக்ஸசைஸாக சொல்லுங்கள், நான் வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன், அந்த சிங்கிள் எக்ஸசைஸ் தான் பண்ணுவேன்னு கேட்டாராம். டாக்டர் சொன்னாரா, உனக்கு காதை வச்சு பண்ணுறதுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸசைஸ் தரேன். என்னென்னா, உனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது யாராவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா 2 காதையும் நீ மாற்றி மாற்றி முன்னாடி காமிக்கணும். அதாவது இப்படி இப்படி இப்படி, அவ்வளோதான். நீ இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணனாலே உனக்கு வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாராம் டாக்டர். இது வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு கதை தான். இது கூட ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குது. என்னென்னா, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. அதாவது மாறுபாடு இல்லாத உண்டி அப்படின்னா, உண்டின்னா சாப்பாடு நமக்கு தெரியும். மாறுபாடு இல்லாத அப்படின்னா நமக்கு உடம்புக்கு கெட்டது விளைவிக்காத நார்மலான சாப்பாடு. நம்ம இப்படி ராகிலெல்லாம் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம இந்தியன் ஃபுட்டு, அந்த மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு. மறுத்து உண்ணின் அப்படின்னா என்னென்னா, இப்போ சொன்ன கதை, வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நமக்கு ஊறுபாடே கிடையாது, நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக வாழலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு டேஸ்டியான எல்லா விஷயங்களையும் நம்மளால் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ இயற்கையாக வாழுங்கள், இனிமையாக வாழுங்கள். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வாய்ஸ் ஆஃப் லாவண்யா.